வணக்கம். உங்க பேர் என்னங்கய்யா? நந்தன். எந்த ஊர்லயா இருக்கீங்க? உகினியம். உகினியம் எங்கங்கய்யா? வளங்கள் நல்ல புளியும் இருக்குது, அப்படியா? கரடி இருக்கு. இல்ல, இது 2-3 பேரையும் ஆணை அடிச்சிருச்சுங்க சார் இந்த ரோட்ல. இந்த ரோட்லயே அடிச்சிருச்சுங்களா? நடந்து வரும்போது. நடந்து வராம. எமர்ஜென்சினா எப்படி எப்படி போவீங்க? எமர்ஜென்சினா ரொம்ப கஷ்டம் தாங்க சார் இந்த ஏரியாவுக்கு. ஹாஸ்பிட்டல் இங்க இருக்குங்களா? ஊர்ல இருக்கா? இங்க இல்லைங்க, பஸ்ஸனா புறா. அந்த ரோட்ல பஸ் வர முடியாது. ஸோ ரோடு போட்டால் கண்டிப்பாக கவர்மெண்ட் பஸ் விடுவாங்க. முக்கியமாக சொன்னது இதுதான். அந்த ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்களா? ஒன்றுத்தையுமே. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாட் லேண்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃப்ளாட் லேண்டு கிடையாது. நான் ஒரு மலைக்கு மேலே இருக்கிற மலை கிராமத்தில் இருக்கேங்க. எங்கே இருக்கேன்னா கடம்பூர் மலையில் இருக்கேன். கடம்பூர் மலையில் அதை சுற்றி நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. பழங்குடியினர் மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம அதில் ஒரு 2-3 கிராமத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடர்பு இல்லாமல், கொஞ்சம் அந்த கிராமத்துக்கு சாலையே இல்லாத அந்த மாதிரி ஒரு 2-3 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தை விசிட் பண்ணி பார்க்கலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சத்தியமங்கலம் திம்பம் ஃபாரஸ்ட்டில் அதோட மலை அடிவாரத்தில் தான் இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விவசாயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க. யானை சாணிலாம் கிடக்குது. இப்போ அந்த இடத்துல தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இது ஒரு ஊர் தான். இங்கே பரணமைச்சு மேலே இந்த காவல் காக்கிறது அந்த செட்டப்லாம் வச்சுருக்காங்க. நான் இந்த மாதிரிலாம் இப்போ தான் பார்க்குறேன். சரி, ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவத்துக்காக தான் நான் அந்த வில்லேஜை விசிட் பண்ணேன். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்னின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே உக்னியும் அப்புறம் கோட்டடை, இந்த 2 வில்லேஜை விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. அதாவது அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க விவசாயம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஏன் இந்த ஊரை விட்டு வெளியில் வரமாட்டுறாங்க, ஏன் டவுனுக்கு வரல, இங்கே என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ அங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போவே 2:30 ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் தான் அந்த வில்லேஜ் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சரியான மழை பெஞ்சதுனால அப்படியே அங்கே ரோடெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால் நார்மல் வழியில் வர முடியல. நான் அப்படியே சுற்றி இருளியும் வழியாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வழி கேட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. வாங்க அந்த கிராமத்து மக்களை விசிட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றி தெரிஞ்சுக்கோ. முடிஞ்சால் அவங்க கூட இன்றைக்கி நைட்டு நான் தங்கி அவங்க அந்த நைட்டு காவலுக்கு போகிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கேட்டு பார்ப்போம். எப்படி ஒரு வில்லேஜில் புதுசாக ஒரு ஆளை தங்க விட்றாங்களான்னு தெரில. கேட்டு பார்ப்போம். ஒரு வேளை அனுமதிச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தங்க தான் போகிறவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். நம்ம நிறைய இரவு பயணங்கள் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் மாறி இந்த மாதிரி பகல், ஏன்னா எல்லா ஊரையும் இரவுலேயே பார்த்து அது பகலில் எவ்வளோ அழகாக இருக்கும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த பாருங்கள், இதெல்லாம் சொர்க்கமாக இருக்குங்க. அப்படியே சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். நம்ம அந்த 5 வீடு அருவி கொடைக்கானலில் ஒரு 14 பேர் இறந்து போனாங்க. அந்த ஊருக்கும் போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லடாக்லாம் போய் பயங்கரமான ஒரு வியூ பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம் போகிறீங்க. ஆனால் கடம்பூர் மலையில் இவ்வளோ அழகான ஊர்கள் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. வாழும்போதே சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குங்க. என்ன ஒரு பிரச்சனை, இங்கே இந்த அனிமல்ஸ் தொல்லை கொஞ்சம் அதிகம். அது அனிமல்ஸ் தொல்லை கிடையாது, அதோட வாழ்வாரத்துக்காக அது வருது. நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக நம்ம ஃபென்சிங்லாம் போட்டு கொளுத்தியிருக்காங்க, மின்வேலின்னு போட்டு. எல்லாருமே வசதி இருக்கிறவங்க ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க வந்தால் அது இப்போ சாப்பிட்டு போகுது அப்படின்னு விட்டுறாங்க. நிறைய பேர் காவலுக்கு இருக்காங்க நைட்டு. ஏன்னா இந்த ட்ரிப்பு நான் தனியாக தான் வந்திருக்கேன், வேறு யாரும் என் கூட வரல. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம தைரியமாக வரப்போகிறோம்னு தெரியல. கண்டிப்பாக நம்மளுடைய தைரியத்தை சோதித்து பார்க்கும் இந்த ரோடு. ஏன்னா இப்போ வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கு. இந்த ரோடு பிரச்சனை இல்லை. இது வரைக்குமே ஊரெலாம் இருக்குது. ரோடுமே எனக்கு மனப்பாடமாக இருக்கான்னு தெரில. நான் ரொம்ப தூரம் சுற்றி வந்திருக்கேன் நான் இந்த ஊருக்கு. எங்கே போகிறோம்னா உக்னியம் கோட்டடை அந்த ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஊர் வரைக்கும் தான் ரோடு இருக்கும். அதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு தான். அந்த ஊர் பெருசாக டெவலப் கிடையாது. ஃபென்சிங்க பாருங்கள், அப்படியே மலைச்சாரல் மாதிரி தொங்க விட்ருக்காங்களா, புதுசாக மாட்டியிருக்காப்புல. தோட்டம் போட்டிருக்காங்க. எல்லாருமே ஃபென்சிங் போட்டிருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இங்கே, ஏன்னா இந்த மலைக்கு அடிவாரத்தில் வேறு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அந்த முன்னாடி இருக்கிற மலை ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அனிமல்ஸ் வரும். அதனால தான் இந்த ஊர் மக்கள் இவ்வளோ பாதுகாப்பாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லுது.
ஸோ அப்போ இதுக்குள்ளே தான் போகணும். என்ட்ரன்ஸே வந்து என்ட்ரன்ஸில் மட்டும்தான் ரோடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்ட்ரன்ஸில் மட்டும்தான் ரோடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ரோடு இப்படி இருக்குது. சரி பார்ப்போம், போயிட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு. மழை இப்போவே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இருட்டு கட்டிட்டு வருது. இந்த ஊருக்கு வழி கேட்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, மோசமான ரோடுங்க, கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னதில் 2 மீனிங் இருக்குது. அது எந்த மீனிங்கை நான் எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஒன்று ரோடு மோசமான ரோடா, அப்படி இல்லை வந்து ஒரு டேஞ்சரஸான பாதை, ஏதாவது அனிமல்ஸ் அட்டாக் அந்த மாதிரி நடக்குமா, அந்த மாதிரியான்னு தெரியல. ஏன்னா இந்த உக்னியம் வந்து ஏன் கொஞ்சம் அனிமல்ஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மலைக்கு அடிவாரத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க அந்த கிராமம். அதனால தான். இங்கே ஒரு ஊர் இருக்குது. நான் கொட்டடை இந்த வழியாக போகிறதா? இதுக்கு அங்கிட்ட எந்த ஊர் இருக்குது? இந்த வழியாக தானே போகணும்? சரி ஓகே. இது என்ன ஊருங்களா இது? சரி சரி ஓகே சரிண்ணா. ரெண்டுக்குமே இந்த வழியாக தான் போகணும். இந்த வழியை தனியாக வர்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. ஃபேமிலியோடு வர்றது ரிஸ்க்கு தான், வர்றதே ரிஸ்க்கு தான். ஆனால் இந்த ஊர் மக்கள் இந்த வழியை தான் பயன்படுத்துகிறாங்க, இந்த ரோடை தான் பயன்படுத்துகிறாங்க. நைட்டு நினச்சா தானே அடிவயிறு கலங்குது. எப்படி வரப்போகிறீங்க? கோட்டடை உக்னியம் இந்த 2 கிராமத்தை தான் இன்றைக்கி விசிட் பண்ணலான்னு வந்தோம். அந்த 2 கிராமமும் இந்த வழியாக தான் போகணும். கொஞ்சம் ரோடு ஆஃப் ரோடுனாங்க, ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். வர வழியில் இந்த சாமி இருக்குது. இந்த ஊருக்காரங்க இந்த கோயிலோட சாமியோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து உக்னியம் கோட்டடை போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். ஒரு சின்ன ஒரு பாறை மாதிரி இருக்குது. அதை சுற்றி நிறைய வேலு, மேபி கருப்பண சாமியாக இருக்கலாம், ஏன்னா ஊர் எல்லையில் இருக்குது. ஆனால் இதுவே பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா யானை சாணி நிறைய கிடக்குது பாருங்கள், தெரியுதா? இருங்க ஜூம் பண்ணுற பாருங்கள். இது பூராமே கீழே கிடக்கிறது பூராமே கல் மாதிரியே இருக்குது. இது பூராமே யானை சாணி. ஆஃப் ரோடில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கடைசியாக உக்னியம் கிராமத்துக்கு வந்தாச்சு. இதுதான் உக்னியம் கிராமம். இங்கேருந்து அடுத்து இன்னொரு காட்டு வழி போகுதுங்க. அது ரோடு இருக்கா என்னன்னு தெரியல. அது வந்து கோட்டடைன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகுது. உக்னியமே இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது. நான் கோட்டடை போகலாமா? மேலே போகலாம். வழி எந்த பக்கம்னா? வழி பிரச்சனை இல்லையா? போகலாம்ல. இது வழியாக மேலே மாவெல்லாம் ஏறிடலாம்ல? மேலே மாவெல்லாம் ஏறி திம்பம் ரோடு போகலாமா? இதில் போனால் இதே போயிடலாம், சாம்ராஜ் நகரே போயிடலாம்ல. சரி ஓகே, சரிண்ணா, தேங்க்ஸ். ம். இதுதாங்க உக்னியம் மாரியம்மன் கோயில், உக்னியம் ஊர். ஸோ இந்த ஊர் தாண்டி நம்ம போனால் தான் வந்து அடுத்து கோட்டடை போவோம்.
நேராக தான் போக சொன்னார். போகலாம், போய் பார்ப்போம். உக்னிங்கிறது ஒரு சின்ன கிராமம் தாங்க. ஒரு 10 வீடு 50 20 வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு எங்கிட்ட எங்கே ரோடு போகுதுன்னே எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஆனால் ரோடு போகுது. இந்த ஊருக்குள்ளே என்ட்ராகும் போதே மக்கள் வித்தியாசமாக பார்த்தாங்க. எங்கடா டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி போயிட்டுருக்கே அப்படின்னு. இது ஒரு மலை பாதைங்க. மலை ரோட்டில் அப்படியே மேலே ஏறுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுங்க. இப்படி ஒரு மலைப்பாதையெல்லாம் இருக்கும்னே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா கரெக்டாக உக்னியம் தாண்டி அடுத்து கோட்டடை போயிட்டுருக்குங்க. இந்த ரோட்லலாம் நைட்டு வரணும்னா நினச்சி பார்த்துறாங்க. சரியான அட்வென்ச்சராக இருக்கும் வந்தீங்கன்னா. ஏதோ போர்டு இருக்கே, திட்டத்தின் பெயர்னு போட்டு போர்டு வளைஞ்சிருச்சு, ரோடு வளைஞ்சிருச்சு. சரியான டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், யாருமே இல்லை இந்த ரோட்டில். இந்த ரோடு பயன்பாட்டில் இல்லை. ஆனால் இந்த ரோடு வந்து ஒரு பிரதான சாலை தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டடை வில்லேஜுக்கும் உக்னியத்துக்கும் இடையில் உள்ள சாலை இது. கோட்டடை வில்லேஜுக்கு வந்து மக்கள் எப்படி வராங்க அப்படின்னா மாவல்லம் வழியாக திம்பம் மாவல்லம் வழியாக வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு வந்து பயங்கரமான ரோடாக இருக்குங்க. யாருமே இல்லை. போகிற வழியில் பூரா யானை சாணியாக இருக்குது. ரிட்டன் நான் இந்த ரோட்டில் தான் வரணும். எப்படி வரப்போகிறேன்னு வேறு எனக்கு தெரில. சரி பார்ப்போம் வாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடம்பூரில் வந்து அப்படியே உக்னியம் வந்து அங்கேருந்து கோட்டடை ஒரு சரியான ஆஃப் ரோடு அந்த வழியாக தான் வந்தோம். இப்போ கோட்டடை வந்தாச்சுங்க. கோட்டடை மக்கள்கிட்ட வந்து அப்படியே அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி என்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு நம்ம கோட்டடை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே வந்த வழியாகவே உக்னியம் வழியாகவே இன்றைக்கி கீழே இறங்க போகிறோம். வாங்கப்பா அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க பேருண்ணா? ஜெடியான். சரி, நீங்கள் எந்த ஊர்லண்ணா இருக்கீங்க? இங்கே இது கோட்டடை, இது குறிமந்தை. கோட்டடை எங்கண்ணா இருக்குது? கோட்டடை இது எத்தப்பல. இது எந்த மாவட்டம்? இது வந்து ஆசனூர் ஊராட்சி பஞ்சாயத்து. அப்புறம் தாளவாடி தான் இன்சார்ஜ் ஈரோடு மாவட்டம். சரிண்ணா. நம்ம தொழில் என்ன தொழில்னா? தொழில் வந்து விவசாயம் தானே. விவசாயம் என்னண்ணா விவசாயம் பண்ணுறேன்? விவசாயம் தான். கேழ்வரகு, பீன்ஸு, இந்த உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு எடுக்கிறது மானாவாரினா மழை தண்ணி நம்பி. ஆமாம் ஆமாம். இங்கே போர் அது மாதிரிலாம்? போரெல்லாம் அதெல்லாம் கிடையாது. கிணத்து தண்ணி அது மாதிரிலாண்ணா? கிணத்து தண்ணி எதுவும் வச்சுருக்காம இருக்குது, இல்லாதவன் இல்லை. சரிண்ணா. நம்ம தோட்டம் எங்கேண்ணா இருக்குது? இது பின்பக்கம், மேலே பின்பக்கம் இருக்குது. சரி, இது வந்து விவசாயிக்குன்னு போட்டது தான். இது மழையை அடைச்சி கொஞ்சம் சரிகிருச்சு. ஓ, இது மண் சரிவுனால. இப்போ என்னென்ன பண்ணுறாங்க அவங்க? இப்போ இந்த குச்சிகளை வெட்டி அங்கே ஃபாரஸ்ட்டு கணக்கு இருக்குது பாரு, அங்கே அது செடியெல்லாம் கொடுத்துக்குறாங்க. எங்கே? அதுவா? அங்கே பிற மண் நல்லா தெரியுதில்ல. ஆமாம் ஆமாம். அதுக்கு நாற்று போடுறதுக்காக இந்த சுற்றி வேலி போட்டு கட்டுறதுக்காக இந்த குச்சி. இது என்ன மரம்னா? இது ஈல்கோல் மரம். ஈக்குவல் மரமா? சில்வர் மரம். நீங்கள் சொந்தமாகவே தொழில் பண்ணுறீங்களா இல்லை? இதெல்லாம் சொந்த காட்டில் இதுதான் உங்களுக்கு? வேறு எதுவும் தொழில்? வேறு ஒன்றும் இல்லைண்ணா. இது விவசாயம் பண்ணுறதெல்லாம் எப்படின்னா வெளியில் கொண்டு போய் விற்பீங்களா இல்லை நீங்கள்? இது அதுக்குன்னு ஆர்டர் வரும்போது நாங்கள் கொடுத்துட வேண்டியது தான். ஓ, ஆள் வருவாங்களா வாங்குறதுக்குன்னு? இங்கே வர்றாங்க வியாபாரிகள்லாம்? ஆமாங்க.
சரி சரி. எந்தெந்த ஊருக்கு அனுப்பி விட்றீங்க? இது வந்து மேட்படியாக எல்லா லோடெல்லாம் இப்படி வந்து போகுது. எது இந்த வழியாக தான் வரும்? திம்பவளி திம்பம் மாவளம் வழியாக தான் உள்ள வர முடியும். இந்த ரோடு ரொம்ப கஷ்டம். இது கடம்பூர் இது கஷ்டம். இந்த ரோடு கஷ்டம். இதில் தான் எல்லா லோடு வண்டி. அப்படிங்களா? சரி சரி, ஓகேண்ணா. இது ஆசனூரில் இங்கே உயினத்துலேருந்து வர்றது சும்மா எம்டியே வரலாம். எம்டியாக வரலாம், வண்டி லோடு ஏற்றிட்டு போக முடியும். அந்த சின்ன மினி வண்டி இருக்கா அதெல்லாம் வரலாம். இப்போ உங்களுக்கு வந்துன்னா இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு எந்தெந்த வகையில் பிரச்சனைகள் இருக்குது? பிரச்சனை வந்து எல்லாம் மானாவாரி தான் போடுறாங்க தானியங்கள்லாம். சரிண்ணா. ஆனால் கிணறு இருந்து போர் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டால் அதுக்கு தகுந்த காய்கறி இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. இங்கே நீங்கள் எல்லாமே இயற்கை விவசாயமா இல்லை உரம் போடுறீங்களா? உரம் போடுறோம், மாட்டு உரம். மாட்டு உரம். ஆமாம். மற்றபடி இந்த யூரியா அது மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கிடையாது. உண்மை இயற்கையான உரம். ஏரிக்கான. சரிண்ணா. உங்களுக்கு இந்த வனவிலங்குகள்லாம் எதுவும் தொந்தரவு இருக்கா? தொந்தரவு வந்து எல்லாம் இருக்குது. அது ஒரு டீசனில் தான் எல்லாம் வரும். அது ஒரு சீசனில் தான் வரும். எந்த சீசனில் வரும்? எந்த டீசன்னா என்னென்னா ஆனையான்னு காடுன்னு இருந்தால் அதுன்னு வரத்தை செய்யுது, போகத்தை செய்யுது. இல்லை அதான் உங்களுக்கு எந்த டெய்லியுமே வருமா இல்லை இப்போ குறிப்பிட்ட காலத்தில் வரும்? அது குறிப்பிட்ட காலத்தில் வரலன்னா. அது எந்த காலம்னா? இந்த என்ன இந்த வெயில் காலம். வெயில் காலம் ஆனால் அது போகுது வருது. நம்ம தோட்டத்தில் ஏதாவது அது மாதிரி வந்து அது வருதுன்னு நிறுத்து இருந்த பரிந்த மாதிரி எடுத்து போட்டால் அது கொஞ்சம் ஒதுங்கிக்குது. ஓ சரி சரி. எல்லா நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தேன், எல்லா வீட்லேயுமே மின்வேலி இருக்குது கீழேலாம். அங்கே அவ்வளோ தொந்தரவு இருக்கா? ஆமாம். அந்த உகினியத்தில் நகலூர் இவை 2 ஊரில் வந்து ஆனைங்க வந்து அங்கே தங்குற இடம். ஓ அதுதான் தங்குற இடம். உங்கள்கிட்ட வந்து வாங்குற வியாபாரிகள் வந்து அவங்க வியாபாரிங்க வந்து விவசாயி நாங்கள் ஒரு 50 கிலோ 100 கிலோ இப்படியெல்லாம் நாங்கள் வச்சுருந்து கூப்பிட்டா அவங்க வந்து வாங்கிட்டு போகிறோம். பயிரெல்லாம் சேமித்து வைக்க முடியுதா? என்னென்ன பயிர் சேமித்து வைப்பீங்க? அந்த பீன்ஸு டேஸுன்னு பீன்ஸு, அப்புறம் கேழ்வரகுன்னா கேப்பராய் அது அது 2 ஐட்டம் தான் இங்கே முக்கியமான இது. அப்புறம் சோளம்னா அது சோளம் இப்போ ஆனை பயத்துக்கு பன்னி பயத்துக்கு சோளம் அது இப்போ போடுறது. கீழெல்லாம் சோளம் போட்டிருக்காங்க. அந்த சைடு போட்டிருக்காங்க. அந்த சைடு ஆனால் இந்த சைடில் எல்லாம் அதிகம் போடல. இங்கே அவ்வளோவா விலங்குகள் தொந்தரவு கிடையாது. தொந்தரவு அவ்வளோத்துக்கெல்லாம் இங்கெல்லாம் அவ்வளோத்துக்கு இல்லை. கீழே தான் எல்லாம் கீழே தான். சரி சரி. இங்கே வர்றதே ஏதோ ஒரு நாளுக்கு பார்த்துட்டு அதை பாட்டுக்கு போயிரு. சரிண்ணா. என்னென்ன மாதிரியான விலங்குகள்ண்ணா இருக்குது இங்கே? இங்கே விலங்குகள்லாம் புலியும் இருக்குது. அப்படியா? கரடி இருக்குது. ஆனால் இவை 3 ஐட்டம் நடமட்டத்தில் போகுது. எல்லாமே இருக்கா? ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இது 3 மணிலேயே இங்கே வந்து சிறுத்தை மாடுகாது. அப்படியா? ஏதாவது அடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? அது 4 உருப்படி சாப்பிட்ருச்சு. அப்படியா? இது கண்ணுக்குட்டி மாடு. ஆமாம். சரி சரி, ஓகே. இங்கே ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் நிறைய பேர் பார்த்தேன். நிறைய பேர் கீழெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க, காட்டுக்குள்ளெல்லாம் மேய்க்கிறாங்க. ஆனால் வர வழியிலே பயங்கரமான காடு மாதிரி இருக்குது. எப்படி அவங்க பயம் இல்லாமல் இருக்காங்க? ஆமாம். அது சத்தை போட்டுட்டு அப்படியே இருந்துக்குவாங்க, மேக விட்டுட்டு வர்றாங்க. அப்புறம் இங்கெல்லாம் அவ்வளோத்துக்கு அதெல்லாம் இல்லை. இங்கே உயிரிழப்புகள்லாம் எதுவும் அந்த மாதிரி நாங்கள் ஆள் போகாத கணக்குக்கு கொஞ்சம் ஒதுக்குப்படுறது இப்படி மேய்தெல்லாம் அது அப்படியே ஒதுக்குப்படுறதுக்கு வந்து அப்படி தாக்கிடுது. எது சிறுத்தை சிறுத்தை தாக்குது, அது தாக்கிடுது. இப்போ நம்ம ஊருக்கு வந்து பஸ் வசதியெல்லாம் இருக்குங்களா? பஸ் வசதி எல்லாம் இருக்குது. அப்போ பஸ் வசதி இல்லைன்னா எத்தனை நேரத்துக்கு வருதுன்னா ஒரு நாளுக்கு 3 வண்டி வரும். 2 வண்டி வரும். காலையில் ஒன்று போகிறது 6 மணிக்கு இங்கே வரும், சாயந்தரம். ஆமாம். அப்புறம் 1 மணிக்கு வர்றது 5 மணிக்கு வரும் பள்ளிக்கூட பஸ்ஸுக்காக. அந்த 3 வண்டி வரும். 3 வண்டி வரும். அது 2 வண்டி வந்து தாழ்வடியிலிருந்து வருதுண்ணா. சரிண்ணா. ஒன்று சத்தியில் இருந்த காலையில் போகிறது ஈவினிங்கு வர்றது வந்து இங்கே ஆல்ட்டுக்கு வரும். இப்போ இங்கே தங்கி வண்டி இங்கே நின்றுடும். ஆமாம். காலையில் 8 மணிக்கு சத்திக்கு கிளம்பிடுறோம். சரி சரி, ஓகே. அப்புறம் பள்ளி பஸ்ஸு எப்போ போல் அது வர்றது, அது போய் குழந்தைகளுக்கு படிப்புக்கெல்லாம் போயிட்டு வரக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 8வது கிளாஸு வரைக்கும் இங்கே இருக்குது. அப்புறம் ஆசனூர் வந்து 9லேருந்து 12 வரைக்கும் அங்கே 2 எட்டாக இருக்குது. சரிண்ணா. இங்கே இருக்கிற பசங்களை தான் நாங்கள் ஆசனூருக்கு 9வதுக்கு அப்படி சேர்க்குறது. அப்படிங்க. இங்கே 8வது கிளாஸு வரைக்கும் இருக்குண்ணா. இப்போ நம்ம வீட்டில் வந்து 5 பேர் 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்கள் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை சாப்பாட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாப்பாடுக்கு எல்லாம் வந்து கூலி வேலைக்கு ஒரு 2 பேர் 3 பேர் போவாங்க. அப்புறம் இந்த தானியங்களை வச்சு மக்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கும்? இங்கே சம்பளம்னா வந்து அங்கே வந்து
400 ஆம்பளைக்கு 400 ஆ. பொம்பளைக்கு 300 எல்லாமே தோட்ட வேலை தான். எல்லாம் இந்த மாதிரி கிராமத்தில் வந்து ஒரு கணக்கு வச்சுருக்குறாங்க. ம் 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 கூலி வந்து 500 வந்து கீழே இருக்கண்ணா. ம் அவ்வளோதான். ரூ. 500 மேலே கிடையாது. ஆஹா. அப்படிங்களா? இந்த பரண் அமைச்சு இந்த பாதுகாக்கிறது, இந்த காவல் காக்கிறதுலாம் இங்கே கிடையாது. கீழே மட்டும் தானா? கீழே மட்டும் தான். ஆ. ஃபாரஸ்ட்காரர் இருப்பாங்க. இல்ல. நான் இந்த மக்கள் கேட்குறேன். இந்த அவங்க வயல் வச்சிருக்கிறவங்க, காடு வச்சிருக்கிறவங்கலாம் ஆ. மரத்துக்கு மேலே இது பரண் மாதிரி ஆ, வச்சு அது ஒரு பந்தல் போட்டு ஆமா, ஆமா. கீழே குடிச்சிட்டு- பார்த்தேன் நான். அதுக்காக ஆ, கேக்குறேன். அந்த ஏரியாவில் அந்த வந்து ஏரியாவில் இருக்கு. மரத்து தான். கீழே இல்லை. நம்ம இங்கே இந்த இங்கே கிராமத்தில் எல்லாம் வந்து நிலத்துல இருந்து தான் எல்லாம் லைன் இல்லை. இருப்பாங்க. ம் ம் சவு அது மாதிரி செவ பந்தல் தான் அப்புறம் அங்கே போட்டிருக்கா. போட்டிருக்காங்க. சரி அதுதான். சரி ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா, நன்றிண்ணா. நான் அப்படியே உள்ளே போயிட்டு வரேன். ஆ. சரிங்களா? உள்ளே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கோட்டடை வில்லேஜ் வந்து ஒரு திட்டு மட்டும்தான் பேச முடிஞ்சது. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. இன்னொரு ரிட்டன் இதே வழியிலே மறுபடியும் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உக்னியம் போகிறாங்க. இங்கேருந்து வந்த வழியாகவே திரும்பி போகிறோம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போங்க தம்பி, இந்த ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபாரஸ்ட்டு, ரோட்டில் அவ்வளோவா டிரான்ஸ்போர்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இப்போது ஊர் பொதுமக்கள் சொல்கிறது, அவங்க சொல்கிறத மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து மறுபடியும் ரிட்டனு கோட்டையிலேருந்து உக்னியம் கிளம்பிட்டேன். என்னென்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுங்க. பெருசாக யூசேஜில் இல்லை. ஆனால் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறவங்க வந்து மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இது வந்து ரெகுலர் யூஸான ரோடு கிடையாது. ஏன்னா அந்த ரோட்டில் நிறையா அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நைட்டு போகிறது ரொம்ப ஆபத்து. நீங்கள் இப்போ சீக்கிரமாக கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் நம்மளும் கிளம்பியாச்சு. ஏன்னா மதியானம் வரும்போதே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு இந்த ரோட்டில் வரும்போது. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கணுங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க காட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஊரில் ஆள் இருப்பாங்கன்னு நினச்சி தான் நம்ம போனோம் பேட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஊரில் யாரும் இல்லை. எல்லாருமே காட்டுக்கு போனதுனால அவங்கள தேடி பிடிக்க முடியாது. சரி, போகிற வழியில் வேலை செய்கிறவர்கிட்ட மட்டும் சும்மா லைட்டாக ஒரு இன்டர்வியூ மாதிரி பேசிவிட்டு அந்த ஊருக்கு பேசிவிட்டு அப்படியே அந்த ஊரில் என்ன டீட்டெயில்ஸ் என்னதுன்னு கேட்டு வந்தாச்சு. முதல்ல நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு வழியை பார்ப்போம். ஏன்னா தனியாக போகிறதே வந்து பெரிய ரிஸ்க்கு. இதில் வந்து ஒரு ஆபத்தான காட்டு வழியாக போகிறதுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கானது தான். இந்த ரோடு வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டேன். போகும்போது வந்து இப்போ சாயந்தரம் டைம் பார்த்திங்கன்னா 5:10 ஆயிடுச்சு. ஒரு 6 மணிக்குள்ளே உக்னியம் போயிட்டேன்னா அங்கேருந்து கொஞ்சம் ஈஸியாக போயிடலான்னு நினைக்கிறேன். சரியான ஃபாரஸ்ட்டுங்க இது. ரொம்ப டீப்பாக இருக்குது இந்த ரோடு. ஏதாவது அனிமல்ஸ் வந்து வழி மறிச்சா கூட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் அனிமல்ஸ் வந்து அவர்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, கரடி இருக்குது, இதான் இங்கே பாருங்கள், செடியெல்லாம் பாருங்கள், யானை பிச்சு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதான் யானை சாணி வேறு கிடக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த ரோட்லலாம் வந்து அனிமல்ஸ் இருக்கும். அவங்களும் அதுதான் சொன்னாங்க. ஆனால் கிராமத்து மக்கள் எப்போவுமே ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோடு தாங்க இருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஏதோ ஒரு அழகான பிளேஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபால்ஸோ ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும். நீங்கள் போகும்போது அந்த கிராமத்து மக்கள் கண்டிப்பாக உங்களை சொல்லாமலாம் அனுப்ப மாட்டாங்க, சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. அதையே மீறி நீங்கள் வந்து அதை கடைபிடிக்காமல் போகும்போது தான் அந்த விபத்துகள் ஏற்படுது. ஏன்னா யாருமே வந்து ஹெல்ப்லெஸ்ஸெல்லாம் இருக்க மாட்டாங்க. மலைக்கு அடிவாரத்தில் இறங்குறாங்க. திம்பம் ரோட்லேருந்து அந்த ஆசனூர் அந்த இது கொள்ளைகள் போகிற வழியில் மாவளம் அந்த ரோட்டில் அந்த ஹைட்டில் இருந்து அப்படியே கீழே கடம்பூருக்கு இறங்குறாங்க. அதுக்கு இதான் ஷார்ட் ரோட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. ரோடு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நான் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே சரியான டர்ரு மூமெண்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப கொடூரமான ஒரு ரோடாக மாறிடும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒன்றும் அனிமல்ஸ் எதுவும் பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக பயமாக இருக்கும். இந்த ஊர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பக்கத்தில்.
முடிஞ்ச உக்னியம் ஊரில் ஒரு 15 பேர்த்த பேட்டி எடுப்போங்க. ரொம்ப அழகான ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குங்க, குட்டி சுவிட்சர்லாந்து மாதிரி. காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த குட்டி சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குன்னு பாருங்கள். பூராமே கீழே விவசாயம், அப்படியே மேலே ஃபுல்லாகவே மலை. நல்லா இருக்கு. மேலேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஊர் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குங்க. கீழேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பச்சை பசேர்னு அப்படியே ஒரு எல்லாம் ஆஃப் ரோட் டயர் இருக்கிறதுனால அடித்து நொறுக்கி விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்களா ஜாலியாக பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த பசங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரில இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. போயிட்டு வந்தாச்சு, புண்ணியத்துக்குள்ளே இறங்கியாச்சு. இந்த ஊர் வந்து இந்த ஊரை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோமே இந்த ஊர் மக்கள்கிட்ட. எப்படியும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த பிரதான விவசாயங்கிறது மக்காச்சோளமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா பக்கமுமே மக்காச்சோளமாக தான் இருக்குது. இங்கே 2 கம்பம் மாதிரி வேறு பண்ணி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியலையே. சின்ன கிராமம் தாங்க, ரோடெல்லாம் எதுவும் பெருசாக போடலாம். அந்த கிராமத்துக்கே உரிய அளவில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, உங்கள் பேர் என்னங்கய்யா? நந்தன். எந்த ஊர்லையா இருக்கீங்க? உகினியம். உக்னியம் எங்கங்கய்யா இருக்கு? இதுதான் உகினியம். அதுதான் எந்த ஊர், எந்த மாவட்டம்? குத்தாலத்தூர் மாவட்டம். சத்தியமங்கலம். குத்தாலத்தூர், சத்தியமங்கலம், குத்தாலத்தூர். பக்கத்தில் வந்து பேசுனீங்கன்னா கேட்குறேன். உங்கள் ஊரில் எத்தனை குடும்பங்க இருப்பாங்க? 120 குடும்பம் மேலே இருக்கும். அவ்வளோ குடும்பம் இருப்பாங்க? 120 இருக்குங்க. சரி சரி, நான் பார்க்க சின்ன கிராமம் மாதிரி இருந்துச்சு. சரி, அதை பார்த்தா அவ்வளோ குடும்பம் இருப்பாங்க. ஆமாங்க. சரி சரி, ஓகே. என்ன பிரதானமாக என்ன தொழிலுங்க இங்கே? என்ன சோளம், ராகி, விவசாயம் தான். விவசாயம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம். விவசாயம். என்னென்னையா விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம் மக்காச்சோளம், ராகி, கொள்ளு, அவரை. எல்லா டைம்லயுமே இதுதான் போட்டுருக்கீங்களா? எல்லாம் போட்டுருக்கோம். எல்லா டைம் இதுதான் போட்டு. இங்க தண்ணிலாம் எப்படிங்க? தண்ணி வந்து இல்லைங்க, மானாவாரி தான் போகும். கோட்டடையில கேட்டதும் மானாவாரி தான் சொன்னாங்க. இது வந்து கீழே தானே இருக்கு, உங்களுக்கு கிணறு ஊத்து அது மாதிரி எதுவும் இல்லைங்களா? இங்க போர் போடுறதுக்கு ஒன்றும் வசதி இல்லை. வண்டி வராது, வண்டியெல்லாம் வருங்க, அலௌடு இல்லைங்களா? இந்த ஏரியாவில் வசதி இல்லை, பார்ட்டியா இருக்குது, ஏழை மக்களாக இருக்குது. ஓ, அதனால போர் போடுறதுக்கு பொருளாதாரம் இல்லாதனால போர் போடல. சரி சரி. நீங்க விவசாயம் தான் பண்றீங்களா? எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க? நாங்கள் வெள்ளக்கார காலத்துல இருந்து நாங்கள் இருக்கிறோம். அது ஒரு 60 வருஷம் அப்ப இருந்தே விவசாயம் பண்றீங்க? இருக்கிறோம். சரிங்க. இந்த ஊர் தான் உங்களுக்கு பிடிச்சி போச்சா? இந்த ஊர் தான் நமக்கு நல்லா. அப்படிங்களா? டவுன்ல எல்லாம் போகணும்னு விருப்பம் இல்லைங்களா? டவுனுக்கும் நமக்கு வந்தாது. ஏங்க பட்டிக்காடு இருக்கணும். இந்த ஊர்ல அப்படி என்னங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ஊர்ல? இல்லைன்னா கிடைக்குதுங்க. ரோடு பாரு, இந்த குழி ஆகி பத்துக்க போறதுக்கே பஸ். இந்த ஊருக்கு பஸ் இருக்குங்களா? பஸ் இருக்குது. அதுக்கு சொன்னா இங்க இந்த பக்கம் பஸ் திருப்ப மாட்டாங்க. எது வரைக்கும் வரும் இது? வந்து ஆமா ஆமா, அந்த உக்னியம் பிரிவுன்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. ஒரவடி, தாளவாடி, மைசூர், கொல்லைகளா எல்லாம் போகும். முதல் இருந்துச்சு அந்த ஊருக்கு பஸ், இப்ப இல்ல. முதல்ல இல்லைங்க. முதல்ல நல்லா இருந்தது, இப்ப எல்லாம் பூரா குழிதான். அப்படிங்களா? இப்ப அப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வண்டி தனி வண்டி பிடிச்சா வரணும்? நடந்தே வருவீங்களா? நடந்து வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், அப்போ வருவாங்க. இல்ல இப்ப இந்த ரோட்ல நிறைய யானை நடமாட்டம்லாம் இருக்குங்கிறீங்க. இல்ல அப்புறம் எப்படி நடந்து வருவாங்க?
அது பயந்து தான் பயந்து அது தான் அப்படி நடக்குது. இருந்தால் நாங்கள் சத்தம் இல்லாமல் போகணும். அப்படிங்களா? அது ஒன்றும் நாங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. சிறுத்தை கரடி எல்லாம் இந்த இருக்குது. மாதிரி எல்லா ஐட்டங்கள் எல்லாம் இந்த ரூட்ல எல்லாமே இருக்கு. நட மாட்டோம். ஆனா அப்படி இருந்து ரோடு போட்டு தர மாட்டாங்க. அது ஒன்றுமே போட மாட்டாங்க. நாங்க கேட்டா ஆ. இதான் எலெக்ஷன் முடிஞ்சா போட்டு தர்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. பேசுகிறாங்க. நீங்க இல்ல ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, அப்ப சொல்ல ஓட்டுக்கே வருவாங்க. அப்ப சொல்ல ஓட்டு மாட்டீங்களா? வாங்குறதுக்கு மட்டும் ரெடி வாங்குவாங்க. இன்னும் அடுத்த மாதத்துக்கு போட்டுருவோம். எங்கே போடுறோம்? இது எத்தனை கிலோமீட்டர் அங்க நம்ம ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க உக்னியத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்? 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் ரோடு போட்டு தர மாட்டாங்க. அதுங்க நானே பார்த்துட்டேன். குன்றிக்கு ரோடு போட்டிருக்காங்க, இங்கிட்டு பரளியுமா நகலூர் எல்லா ஊருக்குமே ரோடு ரோடு போட்டிருக்காங்க. போட்டாச்சு. மேல கோட்டடை நம்ம போட்டிருக்காங்க. ஒன்று தான் அப்படியே நிற்குது. வந்ததுல இந்த ரோடு மட்டும்தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. ரோடு மாதிரி சரி, அதுதான் நான் வந்துட்டு அப்படியே யார்கிட்டயா கேட்கலான்னு பார்த்தேன். ஊருக்குள்ள யாருமே இல்லைன்ட்டு சரி இங்க உங்களை பார்த்து இவருதான் அப்படிங்களா? ஓ, தலைவர்னா கொத்துக்காரர் இங்க. நாங்கள் சொன்ன எப்படின்னா ஆ, நாங்கள் போய் பார்க்குறால பார்த்தா தான் கதையோடும். ஆ, ஆ, ஆ. இதுக்கு அந்த வேலைக்கு இவங்க ஹாஸ்பிட்டல் நீங்க ஆபீஸ்ல போய் எழுதி கொடுத்தீங்களா? ஆஃபீஸில் எழுதி கொடுத்து ஆ, நம்ம போய் கல்லக்கட்டை பார்க்கணும். கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தாங்க சார். சரி சரி சரி. எங்க கலெக்டர் ஆபீஸ் எங்க? ஈரோடா? ஈரோடு தான் ஈரோடு. போய் மனு எழுதி கொடுத்தீங்க. இருக்குது. மனுவேல் கொடுத்தோம். ஆ, சரி நான் சொல்கிற போது நீங்கள் வாங்க, ம். நாங்கள் பேசி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வருஷமா இங்க ரோடு போட்டு தரேன்னு சொல்றாங்க? இதில் இது இந்த ரோடு போட்டு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் மேலே ஆச்சு. தான். 20 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கிராம இதுல இருந்து ரோடு மாத்துவாங்க, அப்படியே கொஞ்சம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் போறது இல்ல. பாட்காடு இதுங்க விட மாட்டாங்க. அப்படிங்களா? ஏதோ ஒரு எமர்ஜென்சினா எப்படி எப்படி போவீங்க? எமர்ஜென்சினா ரொம்ப கஷ்டம் தாங்க சார். ஆ, இந்த ஏரியாவுக்கு ஏதோ 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 ஒரு பாம்பு கடியோ ஆமா. இல்லை யாருக்கோ ஏதோ ஒன்று சீரியஸாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குங்களா? ஊரில் இருக்கா? இங்கே இல்லைங்க, பசனபுரம் தான். பசங்க மசனபுரம் தான் போகணும். எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? இங்க இருந்து 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் பஸ் ஊரில் வண்டி இருக்குங்களா? வண்டி 108க்கு போன் பண்ணா வருவாங்க. எங்கேருந்து வருவாங்க? பசனபுரம் அங்கேருந்து வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறதுங்களா? இங்கே வந்துடுவாங்க. இங்கே ரோடு சரியில்லை. அவங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே எப்படி நம்ம எமர்ஜென்சினா எப்படி உடனே கூட்டு போனால் தானே காப்பாற்ற முடியும் அப்படிங்க. ரொம்ப ரிஸ்க்கு. இங்கே பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களாம் எப்படி போகிறாங்க? அதுக்கு தனியா கவர்மெண்ட்ல வேன் போட்டிருக்காங்க. அது ஸ்கூல் பிள்ளைங்களை மட்டும் கூட்டு போயிட்டு வர்றதுக்கு. சரி, இங்கே நிற்குமா வேன் எப்போவுமே? இங்க நிக்கீங்க. ஸ்கூல் எங்கே இருக்குது? பசனபுரத்துல. வசனபுரம். அங்கே எத்தனாவது வரைக்கும் இருக்குது? அது 12வது 12வது வரைக்கும் இருக்குது. அப்போ இருக்கு. படிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, கூட்டு போயிட்டு கூட்டு வந்துடுறாங்க. வந்துடுறாங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா தான். ஏன்னா தெருவிளக்கும் எதுவும் கிடையாது. அது எப்படி நடந்து வர்றீங்க இருட்டில்? இப்படியே தான். அதுதான் risk சார். ரொம்ப டேஞ்சருங்க. ஏன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு குழந்தைகளோடலாம் வரும்போது ஏதோ ஒரு ஏதோ விலங்குகள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுச்சுன்னா நமக்கு ரொம்ப உயிருக்கே ஆபத்தானது மாதிரி இருக்கு. கண்டிப்பாங்க ஆகும். ம். இங்க 2-3 பேரையும் ஆணையம் அடிச்சிருச்சுங்க சார் இந்த ரோட்ல. இந்த ரோட்லேயே அடிச்சிருச்சுங்களா? நடந்து வரும்போது? நடந்து வரும்போது. நம்ம ஊருக்காரங்களையா? நம்ம ஊர்க்காரனுங்க தான். அப்படிங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் போராட்டம்லாம் பண்ணலையா? காட்டில் கூட ஒன்றும் வந்து அடிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்தே? ஆ, இங்க இப்படி சோழ சோள காட்டுக்குள்ள காட்டு இருந்து. மானவாரி போட்டிருந்தாங்களா, சரி சரி. காவலுக்கு போகும்போது ஆ, அவரு காட்டுக்குள்ளே இருந்து தாக்கிருச்சு. காவலுக்கு இருக்கும்போது அடிச்சிருச்சுங்க. இல்லை இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலாவது ஏதாவது ஒன்று கட்டித்தர சொல்லுங்க. ரோடு போட்டு தரலைன்னா சும்மா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாவது கட்டித்தர சொல்லலாம்ல? அந்த மாதிரியாவது கேட்கலாம்ல? ஏன்னா எல்லாரும் நம்ம வண்டி பிடிச்சி போயிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம ஒரு நைட் 1 மணி 2 மணிக்குன்னா எப்படி போவீங்க? வாத்தியார் கூட சொன்னேன். ஆ, இங்கே இந்த காடநாளி வாத்தியார் ஆ, நான் எழுதி கொடுக்குறேன், ம், நாங்கள் போகலாம், கையை கட்டுக்கிட்டே போய் ஆ, நான் பேசலாம் ம், அப்படின்னா. ம். சரி, ஊர் மக்கள்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கி போய் அங்கே கலெக்டரை பார்க்கலாம்ல? பார்க்கணும். பாருங்க, ஏன்னா ரோடு இல்லைன்னா ரொம்ப சிரமம். ரொம்ப அதுக்காக தான் கஷ்டம். சொல்றேன். ரோடு தான் ஏன்னா இது ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 5 நிமிஷத்துல போக வேண்டியது 1 மணி நேரம் கிட்ட ஆகுது மெதுவாக போயிட்டு வர்றதுக்கு. அதுக்காக சொல்றேன். நமக்கு 2 தடவை பஸ் வந்த போதும். 2 தடவை பஸ்ஸும் வர மாட்டேங்குதுண்ணா. ஏதாவது இப்போ பொருள்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் எங்கே போவீங்க? கரளியம். கரலியே தான் போகணும். மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி இருந்தாலும் அங்கே தான் போகணும். அங்கே தான் போகணும். பெட்ரோல் டீசல்லாம் எப்படி வாங்குறீங்க? அதெல்லாம் பூரா கரளியம். அங்கே போய் தான் வாங்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ஸ்பாட் அங்கே தான் போகணும். எல்லாம் ஆனால் ஓட்டு மட்டும் இங்கே வந்து ஆனா வாங்குறாங்க. ஓட்டு மட்டும் இங்க வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்து வாங்குறாங்க. எத்தனை மக்கள் இருப்பாங்க இங்கே? இவ்வளோ மக்கள் இருப்பாங்க? இங்க இருக்குதுங்க குறைந்தபட்சம் ஒரு 100 குடி மொத்தம். 120 என்னமோ இருக்குது. 100 சில்லறை இருக்குது சார். சரி சரி, ஓகே. இல்லை மக்கள் தொகை எத்தனை பேர் இருப்பாங்க? மக்கள் தொகை ஒரு 500 இருக்கு. 500 பேர் இருப்பாங்க. ஒரு ரோடு போட்டு கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? அதுதான் எத்தனை செலவு பண்றாங்க. நான் ரோடு தான் நமக்கு ரெடி பண்ணாம. இங்கேருந்து இந்த விவசாயம் பண்ணுற பொருள்லாம் எப்படி கொண்டு போகிறீங்க?
இது அங்க இருந்து வந்துருதுங்க வண்டி. வண்டி வருது, அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறாங்க. நியாயமான விலைக்கு எடுத்துக்கிறாங்களா? நியாயமான வேலையே என்னமோ தெரியல சார். வெளியில எவ்வளோ போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, தெரியாது. நீங்க கேட்குற விலைக்கு கொடுத்துட்றீங்க காசு. அப்படிங்களா? விதை கொடுக்குறாங்க, DAP, யூரியாலாம் கொடுக்குறாங்க. அவங்க உரம் தர்றாங்க. தர்றாங்க. அப்போ நீங்க இயற்கை விவசாயம் பண்றது இல்லையா? இயற்கை இந்த விவசாயம் இந்த ஊரியா வாங்கி நம்ம வட்டி தான், ஆ தோலை கொடுத்தாலும் வட்டி தான், ஆ, இந்த காடை ஓட்டினாமும் வட்டி தான். ஆ. ஆமா சார். அப்படியே எப்படி தான் பண்ணுறாங்க அவங்க? என்னது வட்டினா புரியல. வட்டிங்க. அமௌண்ட்டா? அமௌண்ட். இங்க இது வட்டிக்கு காசு தராங்களா? வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, வசூலும் பண்றாங்க. அப்படிங்களா? இந்த ஊர் மக்கள்கிட்டயா யார் பண்றாங்க? இது இங்க எல்லாம் கவுண்டர் மாருங்க ஓ சரி சரி, வசதியானவங்க அப்படி பண்றாங்க. ஆ, பண்றாங்க. ம். ஏன்னா நம்ம ஊருக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செய்து தரல. சுற்றி வட்டத்தை பார்த்தோம்னா எல்லா ஊருமே நல்லா டெவலப் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் ரோடு. ரோடு நம்ம ஊருக்கு ரோடு ரோடு தான் தான், ரோடு இல்லாததான் பிரச்சனை. மித்தாது ஒன்றுமே வந்துடாமா ம் இதுதான் இன்னும் தானே வந்தேவா. ம் ஏன்னா நான் பார்த்துட்டேன், எல்லா பக்கமே பார்த்துட்டேன். ரோடு நல்லா இருக்கு, மேலே கோட்டடை வரைக்கும் சூப்பர் ரோடு போட்டிருக்காங்க. கீழே உட்காந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கு ரோடு. அதுல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தா நம்ம அந்த கோட்டடை இருந்தா இந்த மலை வழியா தான் இப்போ இறங்கி வந்தேன். ஃபுல்லா இதுக்கு இங்கிட்டு ஃபுல்லாவே இப்போ காலைல இந்த வழியா தான் போனேன். பாத்தீங்களா? சரி சரி. நான் இந்த வழியா தான் போனேன். ரோடு இந்த ரோடு மட்டும்தான் மோசமா இருக்கு. சரி, ஏதாவது அதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. நம்மளோட வீடியோஸும் பாக்குறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. சரி, சரி. சரிங்களா? சரி. அப்புறம் உங்க ஊர்ல தீபாவளிலாம் எப்படி கொண்டாடுனீங்க? தீபாவளி ஏதோ ஒரு மாதிரியா தீபாவளி பயங்கர பண்றேன். கொண்டாடுனீங்களா? தீபாவளி நோம்பின்னா ஆ. பட்டக்கிழமை போவாங்க. இந்த ஊர்ல குலதெய்வம் சாமினா என்ன சாமிங்க? எங்க இங்க நம்ம ஊர்ல ஃபேமஸான இது மாரிய. அதுக்கு திருவிழாங்கிறது வருஷத்துல ஒரு நாள். என்ன சாமி நோம்பி பேரு? மாரியத்தல். மாரியாத்தா. வெறும் மாரியாத்தாள் தானா? சரி சரி. அது ரொம்ப சிறப்பா நடைபெறுங்களா? பண்ணாரி, மலை பண்ணாரி. ஓ, இந்த அம்மன் பேர் வந்து மலை பண்ணாரி. எதுக்குள்ள இருக்கு? அங்க அங்க. பண்ணாரி. ஓ, அங்க பண்ணாரி செக் போஸ்ட் கிட்ட இருக்கிறது வந்து இந்த சாமி ஆ. பண்ணாரிலேருந்து வந்த சாமி தான் இங்க. ஓ, அங்க இருந்து வந்த சாமி தான். இங்கதான். சரி சரி சரிங்க. நீங்க வந்து இப்ப உள்ள காட்டுக்குள்ளலாம் போய் இது பண்றீங்க, ஆடு மேய்க்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் பயமாலாம் இல்லையா? பயந்துட்டு தான் பார்க்கணுங்க. பயந்து பின்னாடி மாடு நான் பின்னாடிங்க. அப்படிங்களா? அப்படியே வரும். யானை எப்படி வெயில் காலத்துல தான் வெளியில வரும் அப்படிதானே? மழைக்காலம் வெயில் காலம் அது பாக்குறது அப்படிலாம் பாக்குறது இல்லைங்களா? அதுக்கு உணவு வேணும், அது எங்க போனாலும் சாப்பிடணும். சாப்பிடணும். இப்ப இந்த மக்காச்சோளம்லாம் எப்போ விவசாயம் அறுவடை? இது வந்து தை மாசத்துக்கு அப்போ கண்டிப்பா வரும் அப்படிதானே? கண்டிப்பா. அப்போதைக்குலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? விரட்டி விடுறதுக்காகலாம்? விரட்டி விடுறதுக்கு இந்த இடத்துக்கு போட்டுக்கிறது. மெச்சிட்டு இருக்கிறதோட சரி. அப்படியே தான். இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன இந்த ஊரில் வாழ்றது. ஆனால் ஊர் அழகா இருக்கு. நான் மேலேருந்து பார்த்தேன், இந்த ஊர் வந்து சூப்பராக பசுமையாக இருக்கு. இந்த ரோடு மட்டும்தான் பிரச்சனை. ரோடு மட்டும்தான். படிக்கிறாங்களா இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம்? படிக்கிறாங்களா? படிக்கிறது போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே உள்ள காலேஜ்லாம் போக மாட்டாங்களா? இந்த ஸ்கூலோட சரியா? இல்ல, 12வது முடிச்சா காலேஜுக்கு போவாங்க. அனுப்பி விடுறாங்கல்ல, படிக்கிறாங்கல்ல. படிக்கிறேன். இங்கே யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிருக்காங்களா இந்த ஊர்ல? இல்ல ஒரே ஆள் இல்லை. ஃபாரஸ்ட்ல யாருக்கும் இந்த ஊர்ல வேலை கொடுக்கலையா? ஃபாரஸ்ட்ல ஏன் அப்படி கொடுப்பாங்களா? எல்லா ஊர்லயுமே அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் அது FW ஒன்று கொடுத்துருக்குது, ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்களா? சரி சரி. இங்கே உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டிருக்கா நம்ம ஊர்ல? எதுவும் அனிமை இது மாதிரி யானை தாக்கி ஆமா அது மாதிரி இறந்துருக்காங்களா? இங்க 2-3 பேருங்க. அப்படிங்களா? அப்படி இருந்து ரோடு போட்டு தர மாட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க. போன வருஷம் அமுத்திருச்சுங்க ஒரு ஆள் காட்டுலயேவா? சோள காட்டுல. நியூஸ்லலாம் வந்துச்சா அது? அதெல்லாம் வந்துருச்சு. அப்படிங்களா? சரி. எவ்வளோ வயசு இருக்கும் அவருக்கு? அவருக்கு என்ன 35 இருக்கு. சின்ன பையன் தான். அப்போ கவனமாக தான் இருக்கணும். என்ன கவனமாக தான் இருக்கணும். சரி, நீங்கள் எல்லாருமே வண்டி வச்சுருக்கீங்களா போயிட்டு வர்றதுக்கு? ஏதோ வீட்டுக்கு ஒன்று வசதியாக இருக்கிற ஆளுங்க வச்சுருக்குறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் கம்மியானாலும் இல்லை. எல்லாரும் 2 வீலர் வச்சுருக்கீங்களா? 2 வீலரில் தான் போயிட்டு வரீங்க. ஆனால் ரோடுமே ரொம்ப மோசம். மழை பெஞ்சாலும் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் போல. மழை அடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வரப்போ பார்த்தேன், ஒரு வாய்க்கால் நிறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வத்திருச்சு. எப்படி இந்த 2-3 நாள் நிறைஞ்சு போயிருச்சுங்களா? அப்போ இந்த ஊருக்கு வர வழி அதே வழி தாங்க. அதை வர முடியாதா? தண்ணி நிறைஞ்சு போனால் நின்றுட்டு அப்புறம் அது குறைஞ்சதுக்கப்புறம் வருவீங்க. ஆமாம், பாலமும் இப்போ கட்டி தரணும்னா ரோடு போட்டால் பாலம் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப தாழ்வாக இருக்குது அந்த இது. சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றி.
உங்கள் ஊரை பற்றி நான் தகவல் வந்து சேகரிச்சுக்கிட்டேன். சரி கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஒரு 40-50 பேர் பார்ப்பாங்க. சரி அவங்க மூலியமா ஏதாவது ஒரு ஆஃபீஸருக்கு போச்சுன்னா சரி. உங்கள் ஊருக்கு ரொம்ப உதவி பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். நீங்களும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஏன்னா உங்கள் ஊருக்கு ரோடு போடுறதுக்கு எங்களை விட நீங்கள் முயற்சி எடுத்தால் தான் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஊர் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே முடிஞ்ச இன்னொரு நாள் வரேன், ஃபேமிலியோட வந்து தங்கிட்டு போகிறேன் நான், சரி. சரிங்களா? உங்கள் பேருங்க? ஆ. உங்கள் பேர்? நஞ்சன். நஞ்சன். உங்கள் பேர் சொன்னால் போதுமா? ஊர் தலைவர் நஞ்சன். ஆ, ஓகே. சரிங்க, சரி, நான் போயிட்டு வரேங்க. என் சந்தோஷம். ஊர் திண்டுக்கல்ல இருந்து வரேன் நான். ஆ, சரி. காலையிலே வந்துட்டேன் நான், கடம்பூர் வந்தேன். ம். அப்படியே ரோடு இந்த பக்கம் வந்து இங்கே ஏதோ தோண்டி போட்டிருந்தாங்க, அங்க அடிச்சு போயிடுச்சு. மல்லியம்மா கோயில் கிட்ட பாரு, அந்த பாறை, பெரிய பாறை. போட்டு பார்த்தேன். நிறைய வர வழியில் நிறைய இது ரோடு கீழே விழுந்து தான் கிடந்தது. ஆனால் சரி, பரவாயில்ல. நீங்கள் இந்த தெருவிளக்குக்காவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. சரி சரி கரண்ட் போகுது, தெருவிளக்கு போகிறதுக்காவது ஏற்பாடு பண்ணுங்க. சரி சரி என்னங்கய்யா ஊர் தலைவர் ஆ, நஞ்சன், நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். எனக்கான. சரிங்க, போயிட்டு வரேன். சந்தோஷம். சரி, நான் வரேன். சரி போயிட்டு வா. நீங்க சொல்ல வாங்க, நீங்க கண்டிப்பாக வரேன். கண்டிப்பா வாங்க. வரேங்க. ஆ, சரி. இந்த உக்னியம் ஊர் மக்கள் வந்து உண்மையில் ரொம்ப பாசமானவங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் குடும்பத்தோடு வாங்க, உங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம், தங்குற இடம் எல்லாமே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க சொல்கிறேன், இந்த கிராமத்து மக்களுங்கிறது பார்த்தீங்களா, இதே நீங்கள் சிட்டியில் யாருக்காவது ஒரு வீட்டுக்கு போய் ஒரு அட்ரஸ் கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்களோட ஊரோட எல்லா பிரச்சனையும் சொன்னாங்க. இவ்வளோ ஒரு நைட் ஆனாலும் சரி, இந்த காட்டுக்குள்ளே தான்ப்பா நாங்கள் வந்து நடந்து வர வேண்டியதாக இருக்குது. யானையை வந்து ஒரு 3 பேர்த்த மிதித்து கொண்டுருச்சு. நாங்கள் ரோடுக்கு நிறைய தடவை எழுதி கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து ரோடு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தாலுமே இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு ஊர்லேருந்து தான் வண்டி வரும். அவங்க வந்துட்டு போகிறதுக்குள்ளேயே வந்து நிறைய இதாகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இந்த ஊர் மக்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள். நான் அந்த ரோடை காமிக்கிறேன் பாருங்கள், சரியான ஆஃப் ரோடு. இந்த ரோடு வழியாக தான் அவங்க வந்து டெய்லியும் போய் வரணும். பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஆஃப் ரோடுக்கு முன்னாடியே வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த ரோட்டு வரைக்கும் தான் பஸ் வருமா, இந்த ரோட்டில் வராதான். இந்த ரோட்டில் பஸ்ஸு வர முடியாது. ஸோ ரோடு போட்டால் கண்டிப்பாக கவர்மெண்ட் பஸ்ஸு விடுவாங்க. ஸோ நெடுஞ்சாலைத்துறை இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். வெள்ளம் வந்தாலுமே இந்த பாலத்தெல்லாம் தாண்டி பயங்கரமாக தண்ணி போகும். அப்போதைக்கு எங்களால் போக முடியாது, நாங்கள் வந்து வெள்ளம் வடைஞ்சதுக்கப்புறம் தான் ஊரை விட்டே வெளியில் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுமே இந்த மேய்ச்சல் தொழில் அப்புறம் விவசாயம் தான் பண்ணுறாங்க. நிறைய அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன அனிமல்ஸ்னால், சிறுத்தை இருக்குது, புலி இருக்குது, யானை இருக்குது. காட்டில் காவலுக்கு இருந்த ஒருத்தரை வந்து யானை மிதிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஊருக்குள்ளேயே வந்து மிதிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு தெருவிளக்கு கூட கிடையாதுங்க இந்த ஊரில். இந்த ஊரில் இல்லை, நான் பார்த்த கோட்டடை கிராமத்துலேயுமே வந்து தெருவிளக்குலாம் எதுவும் கிடையாது. ஆனால் கோட்டடைக்கு ரோடு நல்லா இருக்குது. இங்கே இந்த ரோடு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இவங்களும் மானாவாரி பயிர் தான் பண்ணுறாங்களாம். நான் பேசினவர் வந்து மஞ்சன்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் அவர் தானா. நல்ல பாசமான தாத்தா, சூப்பராக பேசுகிறாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து தம்பி குடும்பத்தோடு வாங்கப்பா, நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்களை தங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா என்னோடய ஃபேமிலியோடு நான் இங்கே வருவேன். இந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. அது அவங்க பண்ணுற நடவடிக்கையில் பார்த்தாலே தெரியும். பயங்கரமாக அப்படியே கெத்தாக இருக்காங்க. அந்த இது இங்கேயே வளர்ந்தவங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. நம்ம புதுசாக வர்றதுனால கொஞ்சம் திக்குன்னு இருக்குது, அவ்வளோதான். என்ன பார்த்தீங்களா, ஒருத்தரையுமே காணோம். ஆனால் இது அந்த ஊருக்கு வர இதான் பிரதான சாலை. அதாவது மெயின் ரோட்லேருந்து இந்த ரோட்டு வழியாக தான் ஊருக்கு வரணும். இப்போவே யாரையும் காணோம், நான் மட்டும்தான் வெளியில் போயிட்டுருக்கேன். இந்த ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல்ஸோட கால் தடை இருக்குது. ஆனால் இது எரும மாடாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா இங்கே எப்போ எந்த சைட்லேருந்து வந்து அட்டாக் பண்ணணும்னே தெரியாது. இதில் எப்படி தான் நடந்து வராங்கன்னே தெரியல. உண்மையிலே நைட் ஆச்சுன்னா அந்த ரோட்டில் ஒன்றுமே தெரியாதுங்க. ஏதோ ஒரு புலி கண்டிப்பாக உட்காந்துருக்கும், ஒரு யானை இருக்கும், ஒரு சிறுத்தை இருக்கும். கரடி இருக்கிறதுலே மோசமான விலங்கு பார்த்திங்கன்னா கரடி. யானைகிட்ட கூட ஓடி தப்பிச்சிடலாம், ஆனால் கரடிக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி இருக்கிற போது இவங்க எப்படி நடந்து வராங்கன்னு தெரியல. வண்டியில் வர்றதுக்கே நமக்குலாம் பயமாக இருக்குது. ரெண்டு ஊர்லேயுமே 2 பேர்கிட்ட வந்து நம்ம பேட்டி எடுத்துருக்கோங்க. ஒரு வந்து உக்னியம், இன்னொரு இது வந்து கோட்டடை. இந்த 2 ஊரையுமே பார்த்தாச்சு.
2 ஊருமே விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. 2 பேருமே வந்து மானாவாரி பயிர் செய்கிறாங்க, மழை தண்ணியை நம்பி. மற்றபடி இவங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் எதுவும் கிடையாது. நான் முக்கியமாக சொன்னது இதுதான். அந்த ஸ்ட்ரீட் லைட் பார்த்திங்களா, ஒன்றத்தையுமே காணோம். ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லைங்க. எப்படி தான் இருக்காங்களோ மக்கள், ஆபத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அந்த மனுஷனோட வெள்ளந்தியான சிரிப்பு வந்து மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுதுங்க. 1000 சோகம் இருந்தாலும் அவங்க வந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் அவங்கள நம்ம பார்க்குற மாதிரி அவங்களோட வாழ்க்கை வந்து அவ்வளோ சந்தோஷமோ அவ்வளோ ஈஸியானதோ கிடையாது. அவங்களால மட்டும்தான் அங்கே வாழ முடியும். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஒரே நாளில் வந்து இதை வந்து பெருசாக எதுவும் சொல்லிட முடியாது. முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அவங்க கூட இன்னொரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு நாள் வாழ்ந்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.